வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நடக்கும் என்று பார்த்தோமானால், சனி 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். உங்கள் ராசிக்கு இதுவரை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அடியெடுத்து வைப்பார். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், உங்களுடைய தொழில் கொடி கட்டி பறக்கப் போகிறது. புது புது ஒப்பந்தங்கள் சேரப்போகின்றன. குரு வீட்டில் சஞ்சரிக்கும் சனியால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் பெற்றோர்களின் உடல் நலனில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். புது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்கப் போகிறது. கௌரவம், அந்தஸ்து எல்லாம் உயரப்போகிறது. சனி பெயர்ச்சி அடைந்த ஒரு சில வாரங்களுக்குள் சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். காரணம், பட்டம், பதவி, புகழ் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் முறையான வழிபாட்டையும் மேற்கொண்டீர்கள் என்றால் தங்கு தடை இல்லாமல் அது எல்லாம் உங்களை சேரும். சனி பகவானை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போவதால் சில பேருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைய போகிறது. சிலருக்கு ஊதிய உயர்வுடன் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கப் போகிறது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் வாய்க்க போகிறது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பணம் ஏதோ ஒரு வகையில் உங்கள் கல்லாவை நிரப்பப் போகிறது. அதே நேரத்தில் இதுவரை வேலை கிடைக்காதவர்கள், பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்கள், வேலைக்காக அழிந்து கொண்டிருந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் புது புது வேலைகள் கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சியில் திண்டாட போகிறீர்கள். சிலர் சொந்த கட்டிடத்தில் உங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பெறப்போகிறீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வரும் சனியின் பார்வை 4, 7, 12 இந்த 3 இடங்களில் பதியும். இதனால் 4ஆம் இடத்து பார்வையால் இடம் பூமி வாங்கும் யோகம் ஏற்படும். பத்திர பதிவில் இருந்த தடைகள் அகலும். ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யும் சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க புது வழிகள் கூட பிறக்கும். பழைய வாகனங்களை எல்லாம் கொடுத்துவிட்டு புது வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். இல்லத்திற்கு தேவையான முக்கியமான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். அதாவது பொதுவாக செலவு என்பது அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாகவும் உங்களுக்கு ஏற்படும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்களுக்கு எல்லாம் புது பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய நேரம் என்று சொல்லலாம். சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் சனியின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் கொஞ்சம் அதிகரித்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதையெல்லாம் திருப்தியாக செய்து கொள்ள முடியும். கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள். இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் உயர்கல்வி படிப்பதற்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ இதுவரை படித்துக் கொண்டிருந்த பள்ளியில், கல்லூரியில் இருந்து வேறு ஒரு இடத்திற்கு மாறுதல் பெறக்கூடிய வாய்ப்பையும் இந்த சனியின் சஞ்சாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இந்த சனி பெயர்ச்சியின் காலகட்டத்தில் 3 முறை குரு பெயர்ச்சியும் நடக்கப் போகிறது. குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை அவரும் பெயர்ச்சியாகிறார். 2026 மே மாதம் கடகராசிக்கு குரு செல்லும் பொழுது உங்களுடைய உடல் நலம் சீராகி உங்களை உற்சாகப்படுத்தும். 2027 ஜூன் மாதம் சிம்ம ராசியில் குரு சஞ்சரிக்க போகிறார். அவருடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு கல்யாண கனவுகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. இதுவரை திருமணம் ஆகாதவர்கள் எல்லாம் தம்பதிகளாக வலம் வரப்போகிறீர்கள். அதே நேரத்தில் 2027ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கு செல்லும் குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக மாறி அமர்வார். இந்த காலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் குடும்பத்தினருக்கோ அல்லது உங்களுக்கோ ஆரோக்கியத்தில் பாதிப்பும் மருத்துவ செலவும் கண்டிப்பாக ஏற்படும். இதே காலகட்டத்தில் ராகு கேதுவின் பெயர்ச்சியும் இருக்கிறது. மகர ராசியில் ராகுவும் கடகராசியில் கேதுவும் சஞ்சரிப்பார்கள். ராகு அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல என்பார்கள். நீங்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் அது. மனபயம் அதிகரிக்கும். எதிர்மறையான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் குறைவாகத்தான் கிடைக்கும். எதையும் திட்டமிட்டு நீங்கள் செய்ய இயலாமல் போகலாம்.
2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம் ஏற்படலாம். சில நல்ல வாய்ப்புகள் தேடி வந்தும் கை நழுவி போகலாம். சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் பிரச்சனைகள் கூட வரலாம். எதுவாக இருந்தாலும் மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சி என்பது பல விதத்தில் யோகங்களை செய்தாலும் சில விதத்தில் பாடங்களை கற்பிக்காமல் செல்லாது. கவனமாக இருங்கள். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.